ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பிஎட் எக்ஸாமு. ஸோ அதுக்காக தான் வேகமாக ரெடி ஆகிட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சு, ரிவிஷன் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜில் போயிட்டு ஒன்ஸ் பார்த்தனா போதும், எழுதிடுவேன். காலையில் சமைக்கலை, தம்பிக்கு மட்டும் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு பக்கம் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இட்லி உப்புமா நேற்று இட்லி செஞ்சேன், அதில் ஒரு 3 இட்லி மீந்து இருந்துச்சு. ஸோ அதை உதுத்து போட்டு இட்லி உப்புமாவும் ஒரு கரண்டி ஆம்லேட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். அவனுக்கு நாளைக்கு எக்ஸாமு. ஸோ அப்படியே படிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஃபைனலி நான் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி என்னோடய மகன் தான் என்னை ரெடி பண்ணி விட்டான். ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இல்லை. ஸோ எனக்கு மட்டும்தான் எக்ஸாமு. அவன் எக்ஸாம் போகும்போது அவனை நான் ரெடி பண்ணி விடுவேன். இன்றைக்கி அவன் என்ன ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டான். ரெடி ஆகிட்டேன். எல்லாம் பேக்லலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். புக்கு, ஐடி கார்டு, அப்புறம் நம்ம பேனா பென்சில் வைக்கிற பவுச்சு, லிப் பாமு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பவுச்சில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, அந்த பவுச்சு கீழே ஒரு ரேக் இருக்குது. அதில் நம்ம மொபைலை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மொபைல் வச்சுருந்த அடையாளமே தெரியாது. ஜஸ்ட்டு மேலே பார்த்துட்டு விட்டுருவாங்க. அந்த மொபைல் இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். பட் அது என்னுடைய பையன் மொபைலு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போகல, இங்கே வீட்டிலையே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர், தண்ணி பார்த்திங்களா, டீடாக்ஸ் வாட்டர். இது என் பையன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். மேலே துளசி, கீழே நெல்லிக்காய் இருக்குது. அவனுக்கு டெய்லி நான் போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி அவன் எனக்கு போட்டு கொடுத்துருக்கான். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போது எங்கள் பையனை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு, பிகாஸ் அவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாய் சொல்கிறான். கிளம்பிட்டேங்க, எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எல்லோரும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இது பார்த்திங்களா, இதுதான் எங்கள் சேலம் கோர்ட்டு. இதை தாண்டி தான் போகணும். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜெயிலு, சேலம் சென்ட்ரல் ஜெயிலு. ஐ எம் ஸோ ப்ரௌடுங்க, பிகாஸ் நான் சேலம் பொண்ணுன்றதுனால. ஃபைனலி நம்ம காலேஜுக்கு வந்தாச்சு. இதுதான் நான் எக்ஸாம் எழுத போகிற காலேஜு, சேலம் கவர்மெண்ட் காலேஜு, விமென்ஸ் காலேஜ். இது 8 ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம். முன்னாடி எக்ஸாம் சென்டர் வேறு போட்டிருந்தாங்க, ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் போட்டிருந்தாங்க, பத்மாவணின்னு சொல்லி. பட் இப்போ எக்ஸாம் சென்டர்லாம் மாற்றிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. இப்போ இந்த காலேஜில் தான் எங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. இப்போது இந்த காலேஜில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம். வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் நம்பர் வச்சு ரூம் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஹால் டிக்கெட்டில் இருக்க நம்பரை வச்சு நமக்கு என்ன ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கேன். ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. நான் ரூம் நம்பர் 61, எஸ் 61, சீட் நம்பர் 21. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேங்க. எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன். ஈஸியாக தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. அவ்வளோக்கு ஈஸியாக இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பட் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணேன். டைம் தான் பத்தலை. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு. ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க கால் பண்ணாங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் போகலாமான்னு யோசிச்சுட்டு, நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய காலேஜுக்கு இங்கே தான் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் நிறைய காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு மார்னிங் எக்ஸாமுங்க. நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் மதியம் தான் எக்ஸாமு. ஸோ அவங்களாம் உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மதியம் எக்ஸாம் 2 மணி to 5 மணி வரைக்கும் இவங்களுக்கு எக்ஸாமு. ஸோ இவங்களாம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. நாங்களாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்தது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். ஃப்ரெண்டு வர சொன்னாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். அவங்க வீடு ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, காலேஜுக்கும் வீட்டுக்கும் பக்கம்.
பாருங்கள், ஏற்காடு அடிவாரம் தான் அவங்க வீடு. ஏற்காடு போகிற வழியில் தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ், லா காலேஜ் பக்கத்தில் அவங்க வீடு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்கக்கிட்ட கால் பேசிகிட்டே போனேன். அட்ரஸ் சொன்னாங்க. வர வழியில் பண்டிகைங்க. ஆமாங்க, லோக்கல் ஃபெஸ்டிவல், அதனால் வண்டியெல்லாம் திருப்பி விட்டாங்க. ரொம்ப சுற்றிட்டு வந்தோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வெயிலுக்கு இதமாக கம்மங்கூழ் குடிக்கலான்ட்டு ஒரு கம்மங்கூழ் கடையில் குடிச்சிட்டு பாருங்கள், வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. செம்ம வெயிலுங்க. அப்படியே கம்மங்கூழ் குடிச்சிட்டு கடைசியாக பார்த்தா அந்த கம்மங்கூழ் கடைக்காரவங்க வந்து என் ஃப்ரெண்டோட அவங்க அம்மா அப்பா தான். அவங்கக்கிட்ட பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கம்மங்கூழ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டுங்க. வெயில் ஸோ ஹாட்டு, டயர்டு. வந்தோடனே போயிட்டு ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆனால் தான் டயர்ட் போகும். பாய். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.